குட் மார்னிங் டு ஆல். ஸோ அந்த வகையில நாங்க என்வாயன்மெண்டல் பயாலஜி சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஸோ என்வாயன்மெண்டல் பயாலஜியினுடைய ஸ்ட்ரக்சர் பகுதிகள் சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களோட அடுத்த அசைன்மெண்ட் 4வது அசைன்மெண்டா நீங்க செய்ய வேண்டியது மைக்ரோபிரி அசைன்மெண்ட் இரவு போட்டு விட்டது. ஸோ அதுக்குரிய வேலையை முடிங்க ஒரு 5 டேஸுக்குள்ள அதுக்குரிய எக்ஸ்பெக்டேஷன் கேள்விகள் அநேகமா அதுகளுக்குள்ள இருந்துதான் வாழ்க்கை வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுல நான் 7 சாய்ஸ் போட்டிருக்கிறேன். 7ம் அந்த அளவுக்கு முக்கியமானு கேட்டா இல்ல. முதல் 3 சாய்ஸும் கடும் இம்பார்ட்டன்டா இருக்கும். ஒரு சேஃப்டிக்காக தான் மற்றதுகளையும் தந்திருக்குது. ஸோ அதுல இருந்து நாங்க ஒரு 2 கேள்வியாக ரிடியூஸ் பண்ணுவோம். ஒரு 2 கிழமை எக்ஸாமுக்கு ஒரு 2 கிழமை இருக்கும் போது இது பண்ணுவோம். பட் உங்களோட அந்த மொரட்டோ பேப்பரையும் அனுப்பியிருந்தீங்க, அதுல எஸ்ஏ கொஷின்ஸ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ பெரும்பாலும் அது எல்லாமே நம்மளோட அடுத்தடுத்த சாய்ஸ்ல இருக்கிற இப்ப முதல்வர் மென்ஸோட கட்டமைப்பு போட்டிருக்கிறாங்க. அது எங்களோட 6வது சாய்ஸ்ல இருக்கிற கொஷின்ஸ். இனப்பெருக்கத்துக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஆனா ரீப்ரொடக்ஷன் பார்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2020ஆம் ஆண்டு ரீப்ரொடக்ஷன் போட்டவங்க, 22 ரீப்ரொடக்ஷன் போட்டவங்க திரும்ப ரீப்ரொடக்ஷனுக்கு போவாங்களான்னு தெரியல. கூட சான்ஸ் வன்கூடு தொகுதி நரம்பு தொகுதி தான் இருக்குது. பட் நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு இதான்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த ரீப்ரொடக்ஷன் எஸ்ஏஸ் அதுல கூட எஸ்ஏ இல்ல தானே. ஸோ அதையுமே ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்ததாக நாங்க இது பண்ண வேண்டியது உங்களுக்கு நாளைக்கு நாளை அன்றைக்கு 4வது அசைன்மெண்ட் அப்லோட் ஆகும். 4வது அசைன்மெண்ட் உங்களுக்கு யூனிட் 8. ஸோ ஏற்கனவே நான் நேற்றைய கிளாஸ்லேயே சொன்னேன், யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 3 எம்சிக்யூ வரும். ஸ்ட்ரக்சர் 4வது ஸ்ட்ரக்சர்ல ஒரு 3 அல்லது 4 குட்டி குட்டி கேள்விகள் வரும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது தவிர கண்டிப்பா ஒரு எஸ்ஏ கேள்வி வரும். ஸோ இந்த தரம் கூட சான்ஸ் மைக்ரோபயாலஜியை ஷோர்ட் நோட்டுக்கு போட்டுட்டு மைக்ரோபயாலஜியை ஷோர்ட் நோட்டுக்கு போட்டுட்டு 5வது பி கேள்வியாக கேட்கறதுக்கு மொலிகுலரோட சேர்த்த மாதிரி கேட்கறது கூடின சான்ஸ் என்வாயன்மெண்டல் பயாலஜி கேள்விகளுக்கு இருக்குது என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். ஸோ அந்த வகையில நாங்க நேற்று இது தொடர்பான பகுதி ஆரம்பிச்சிருந்தோம். நீங்க நேற்று நிறைய பேர் எக்ஸாம் போயிட்டு இருந்தபடியா கூட பார்க்கல, கொஞ்சம் விஷயம் தான் கதைச்சிருந்தோம். ஒரு ஞாபகப்படுத்துங்க, எவ்வளவு வரைக்கும் பார்த்திருந்தோம்? சுற்றாடல் என்ன, அதே மாதிரி சுற்றாடல் உயிரியல் முக்கியத்துவம், அந்த ஒழுங்கமைப்பு மட்டங்கள் தொடர்பாக எல்லாமே கதைச்சிட்டோம். வாழிடம், இடைத்தொடர்புகள், உணவு சங்கிலி தொடர்பாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு போர்டும் இல்லை விளங்கப்படுத்துறதுக்கு, ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. சரி, தெரியும் தானே, நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்களானே நோம்பலா ரிவைஸ் பண்ணி கொண்டு போவோம். சோ 15வது ஸ்ட்ரக்சர் கேள்வியை பாருங்க, உணவு சங்கிலி என்றா என்ன. சோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி நம்மளுக்கு அவைய ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க. உணவு சங்கிலி என்று சொல்லி சொன்னா என்னன்ற கொஸ்டின் சில நேரம் நம்மளோட 4வது ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சில நேரம் வரக்கூடியதாக இருக்கும். சரிதானே? பாருங்க, அடுத்தது எங்களோட ரிசோர்ஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுக்க வேண்டும். சோ ஒரு ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், உணவு சங்கிலியானது எப்போதும் தாவரத்திலேயே ஆரம்பிக்கும். ரைட் வரும். ஒரு உணவு சங்கிலி எப்பவுமே தாவரம், நம்மளுக்கு தெரியும் தாவரங்கள்ன்றது ஒரு உற்பத்தியாகிகளாக இருக்கு. புல், வெட்டுக்கிளி, அதே மாதிரி அதை ஒரு தவளை, தவளையை ஒரு பாம்புகள், அப்படி ஒரு உணவு சங்கிலி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஓகே தாவரத்துல இருக்கும். அதுக்காக உணவு சங்கிலிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதுல தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குமா? அதாவது எப்பயுமே தாவரத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே தாவரத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நாங்க போகலாமா? அது ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஒருவேளை இப்படி போட்ட உணவு சங்கிலியானது எப்போதும் உற்பத்தியாக்கிகளிடம் இருந்தே ஆரம்பிக்கும். தாவரம் அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஏன், சில அல்காக்கள்ல ஆரம்பிக்கலாம், சயனபாக்டீரியாக்கள்ல ஆரம்பிக்கலாம். சோ பின்ன நாங்க இந்த தாவரங்கள் என்ற டேர்முக்கு பதிலாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உற்பத்தியாக்கிகள் என்ற டேர்மை கொண்டு போவோம்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவாக இருக்குமா? என்ன மாதிரி கிளியராவே ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கணும். உணவு சங்கிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்பத்தியாக்கிகளிடம் இருந்து ஆரம்பித்து கடத்தப்படுற ஒரு அமைப்பாக இருக்க பாருங்க. டெபினிஷனை சூழல் தொகுதி ஒன்றில் முதலான உற்பத்தியாளர்கள்ல இருந்து ஆரம்பித்து ஏனைய மட்டங்களுக்கு சக்தியையும் போஷணை பொருட்கள் போன்றவை வழங்கப்படும் தொடர்ச்சியை குறிப்பது உணவு சங்கிலி. இதுதான் எங்களோட ரிசோர்ஸுக்குரிய டெபினிஷன். இது அண்மை காலத்துல கேட்கலன்றபடியா மேபி சான்சஸ் இருக்கலாம். நம்மளுக்கு என்வாயன்மெண்டல் பயாலஜில குடி 4 அல்லது 5 கொஸ்டின் வரப்போகுது. அதாவது
நாலாவது ஸ்ட்ரக்சரினுடைய ஏ பகுதி அல்லது பி பகுதி வந்துட்டு இந்த என்வாயன்மெண்டல் பயாலஜில இருந்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுல மேபி ஒரு கேள்வியாக வந்துட்டு கேட்கலாம். பழமையாக உணவு செங்கி செக்ஷனை வந்துட்டு அவங்க எம்சிக்கு தான் பாவிச்சுட்டு வராங்களா 3 இயர்ஸா. சோ கண்டிப்பா இந்த தரம் மேபி அந்த 3 எம்சிக்குள்ள ஒரு எம்சிக்கு சூழலியல் கும்பகத்துக்கு கொடுத்துட்டு உணவு சங்கிலியை தூக்கி ஸ்ட்ரக்சர்ல போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகே பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு உணவு சங்கிலியினுடைய முதலான உற்பத்தியாளர்களாக அமையக்கூடியவை யார் யாரு இருப்பாங்க நாங்க கதைச்சிருக்கிறோம். சோ சயனோ பாக்டீரியாக்கள். சோ பாக்டீரியாக்கள் யாவும் ஒளித்தட் போஷனிங் ராங் ஸ்டேட்மெண்ட். ஏனெண்டா பாக்டீரியாக்கள் வந்துட்டு பல்வேறு விதமான போஷனைகளை வந்து நாங்க காண்பிக்கும் என்று சொல்லி கதைச்சிருந்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி? சயனோ பாக்டீரியாக்கள் யாவும் ஒளித்தட் போஷனிகள், யாவும் சயனோபாக்டீரியாக்கள் யாவும் ஒளித்தட் போஷணிகள். ரைட் ஆர் ராங்? எல்லாமே இவியலும் ஒளித்தொகுப்பு செய்வாங்க. சயனோபாக்டீரியாக்கள் எல்லாமே ஒளித்தட் போஷணி. ஆனா பாக்டீரியான்ற டேர்ம்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு வரக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா அதை வந்து நாங்க எக்ஸப்ட் பண்ண முடியாது. பாக்டீரியா செய்யக்குள்ள வந்து எக்ஸப்ட் பண்ண முடியாது. ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இதுவும் இப்ப இதுல போட்டிருக்கிறாங்க. முதலான உற்பத்தி என்றா என்ன? அதாவது நம்மளுக்கு தெரியும் சயனோ பாக்டீரியாக்களாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு அல்காக்களா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அலகு பரப்புல எவ்வளவு சேதன பொருட்களை வந்துட்டு உற்பத்தி செய்யுது. இப்ப தாவரங்கள் வந்துட்டு உணவை ப்ரொடியூஸ் பண்ணுது தானே. ஒரு குறிப்பிட்ட அலகு பரப்புல எவ்வளவு சேதன பதார்த்தத்தை வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுது என்றதுதான் முதலான உற்பத்தி. சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கேட்க போற 4 குட்டி குட்டி கேள்விகள்ல வந்துட்டு ஒரு கேள்வியாக இதுவும் இருக்கலாம். என்னதை போட நாங்க இப்ப எஸ்ஏக்கு தான் வரும், எம்சிக்கு தான் வரும் சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு நாங்க சொல்ல இயலாது. அதான் உண்மை. சோ நீங்க இன்னும் ஒரு வேலை செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ரிவிஷன் சீட் தந்திருக்கேன் தானே. 9க்கு தந்துட்டேன், 4க்கு தந்துட்டேன், 2க்கு தந்துட்டேன், 1க்கு தந்துட்டேன். 4 பாடம் தந்திருக்கு இது வரைக்கும். அதுக்குரிய எஸ்ஏ எக்ஸ்பெக்டேஷனும் தந்திருக்கு. சோ அதுல ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு 2018க்கு பிறகு ஆக முன்னுக்கு போக தேவையில்ல. 2018க்கு பிறகு என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வந்திருக்குது. இப்ப நம்மளுக்கு தெரியும் முதலாம் பாடம் சொல்லி சொன்னா முதலாம் பாடத்துல வந்துட்டு அவைய வந்துட்டு எங்க களி போடுவாங்க. 2018 முதலாவது ஏ பார்ட் வந்துட்டு முதலாம் பாடமா இருக்கு. மழமை சில நேரம் வராது. எம்சிக்கு போடா ஸ்ட்ரக்சர் போட மாட்டாங்க. மற்றபடி முதலாவது ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இதோட சேர்த்தமாய் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இதோட சேர்த்தமாய் தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன நீங்க உங்களுக்கு முதலாம் படத்துல ரிவிஷன் சீட் தந்திருக்கேன் 43 கேள்வி அதுல இருக்குது. 43 42 சம்திங். சோ அதுல வந்துட்டு 2018 இருந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்கிறாங்க என்றதை மார்க் பண்ணுங்க. ஒரு சரி போட்டு மார்க் பண்ணிட்டு 2019 20 21 22 23. சோ அதுல மார்க் பண்ணாத கொஸ்டினுக்கு வந்துட்டு சான்சஸ் கூட. ஓகே, மார்க் பண்ணாத இந்த தரம் வந்துட்டு சில நேரங்கள்ல இயற்கை வளத்துல டெபினிஷன் கேட்கலாம். ஓகே, அல்லது அந்த பிரச்சனைகளை கேட்கலாம். அதாவது உயிரியல் கூட தீர்வு காணத்தக்க பிரச்சனைகள் அப்படி கேட்கலாம். சோ ஏதாவது இந்த தரம் கேட்காத கல்வியை தான் பெரும்பாலும் கேட்பாங்க. சோ பின்ன அந்த அதுகளுக்குள்ள வந்து கூட இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அது கடைசி இதெல்லாம் சாய்ஸ் பண்ணி தரலாம். பட் 100% அதுல நாங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வரா. நீங்க நாங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும் மற்றபடியா பிடிச்சிங்க 2000 நீங்க ஃபுல் பேப்பர் நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்றது 18 19 20 21 22 23 இந்த 6 பேப்பர் செஞ்சா போதும். ஃபுல் பேப்பர் ஆக முன்னுக்கு போவாங்க. நாங்க எல்லாத்துக்குமே யூனிட் வைஸ் இது செஞ்சுட்டு சோ ஆக முன்னுக்கு போத்தவள 2018 19 20 21 ஃபுல் பேப்பர் அவ்வளவு செஞ்சுட்டு ஃபுல் பேப்பர் செய்யக்கூட இதுல கேள்விகள் இருக்குதானே அதுகளை வந்துட்டு மார்க் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வந்துட்டு எது வரலையோ அது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பகுதிகளாக வந்துட்டு இருக்கும். சோ அந்த வகையில முதலான உற்பத்தி என்ன சொல்லிச்சுன்னா கேட்கலாம். பாருங்க உங்களோட ரிசோர்ஸ் டெபினிஷனை குறிப்பிட்ட பரப்பில் தற்போஷணையாளர்களால் உருவாக்கப்படுகின்ற சேதன பொருளினுடைய அளவு. ஓகே, குறிப்பிட்ட ஒரு பரப்பளவுல தற்போஷணையாளர்களால் உருவாக்கப்படுகின்ற சேதன பொருட்கள அளவு சொல்ல போறப்பே தான் முதலான உற்பத்தி. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த முதலான உற்பத்தியை வந்து செய்யறாங்க வந்து தற்போஷணையாளர்கள்.
அந்த தட்போஷணையாளர்களை சாப்பிடுறாங்க. முதலாவது ஊட்டலை வந்துட்டு செய்யறாக்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்னது முதலான நுகரி. அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் முதலான நுகரி என்று சொல்ல போறோம். பாருங்க என்ன சொல்றாங்க, 18வது ஸ்ட்ரக்சர் வழியா கேட்டிருக்காங்க. முதலான நுகரி என்றா என்னது கேட்டிருக்கிறாங்க. அதாவது முதலான உற்பத்தி இந்த தாவரங்களை சயன பாக்டீரியாக்கள் அல்காங்க. சோ அதுகளை வந்துட்டு உணவாக உட்கொள்றார்கள் வந்துட்டு முதலான நுகரிகளா இருக்கு. துணையான நுகரி என்றா முதலான நுகரியை பிடிச்சி சாப்பிடுறார். புடையான நுகரி என்றா துணையான நுகரியை பிடிச்சி சாப்பிடுறார். அது தொடர்பு விளங்கி வச்சுக்கொள்ளும். முதலான நுகரின்னா இந்த தற்போஜனையாளர் சாப்பிடுறாங்க. ஓகே, முதலான நுகரி. துணையான நுகரி என்றா முதலான நுகரியை பிடிச்சி சாப்பிடுறாங்க. புடையான நுகரி என்றா துணையான நுகரியை பிடிச்சி சாப்பிடுறாங்க. அடுத்தடுத்த ஈட்ட தொடர்பாக வந்துட்டு இருக்க போகுது. சோ கிளியராவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த 3 டிவிஷன் இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் சில நேரங்கள்ல நாங்க எதை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விட்டுட்டு போறோமோ அதுகளை இறக்கிடுவாங்க நம்மள கால கஷ்டம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சருக்கு சாய்ஸ் பண்ணாதீங்கன்றதுதான் ரெண்டு ஆப்ஷன். ஏன்னா நாங்க சாய்ஸ் பண்றது வந்துட்டு வராம போகலாம். ஸோ பெட்டர் அவ்வளோத்தையும் இது செய்ய வேணும். அடுத்தது நான் உங்களுக்கு எத்தனை கேள்வி 380 நேற்று போட்ட அசைன்மெண்ட்ல இதுல இருந்தது 380 400 400 கேள்வி. நீங்க 400க்கும் விடை எழுத தேவை. உங்களுக்கு ஏற்கனவே விடை தந்திருக்கீங்க, விடை எழுத தேவையில்லை. அதை நீங்க அதை வச்சுக்கொண்டு ஸ்ட்ரக்சர் புக்கை அல்லது உங்களோட டியூட்டை வச்சுக்கொண்டு பார்க்காம சொல்லணும். 9ஆம் படத்தை பார்க்காம சொல்லணும். மைக்ரோபயாலஜியை வந்துட்டு ஓகே புக்கை திறக்காம ஓகே அந்த கேள்விக்கு நீங்களா சொல்லி 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 பாருங்க. எங்க தடுமாறுதோ ஒருக்கா போய் பார்த்துட்டு அந்த கேள்வி இன்னும் இது செய்யுங்க. ஒரு 4-5 தரம் ஃபுல்லா மெமரைஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது இது செய்யாது. அதோட மறக்க விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க 2ஆம் பாடம் முடிச்சுட்டீங்க, 4ஆம் பாடம் ஃபுல்லா சொல்லி நினைக்கிறேன். ஸோ மறக்க விட்டுறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் போகக்கூடிய எல்லாம் மறந்துடும். ஒரு 3-4 டேஸ்க்கு திரும்ப 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 ரீகால் பண்ணிக்கொண்டே இருக்கு. நம்மளுக்கு பெரிய டஃப் கொடுக்க போறது 5ஆம் பாடம் தான். உங்களுக்கு எப்படியும் அக்டோபர் 8-9 அந்த அதுக்குள்ள வந்துட்டு கூட அதான் 5ஆம் பாடம் தான் கடைசி டியூட்டா இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் தந்துருவேன். அது வந்துட்டு ஒரு 1200 கொஸ்டின் கிட்டே இருக்கு. ஸோ அதான் நம்மளுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். அதே மாதிரி இதுல 12 எஸ்ஏ கேள்விகள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன கேள்வின்னு சொல்லிட்டு நானே ஆஃபிஷியலா தருவேன். அவ்வளவுதான். பார்ட் 1 புக்ல இருந்து 6 கேள்வி, பார்ட் 2 புக்ல இருந்து 6 கேள்வி. கூடுதலாக சுவாச தொகுதியில இருந்து அவிய வந்துட்டு என்னது அவியலுக்கு இந்த டவுட்ல வந்து நான் நினைக்கிறேன் சுவாச தொகுதியில ஒரு நேற்றைய பேப்பர்ல பேப்பர் நீங்க அனுப்பியிருந்தீங்க. சுவாச தொகுதியில ஒரு கேள்வியையும் தூக்கி அதே மாதிரி நிணநீ தொகுதியில ஒரு கேள்வியை தூக்கி போட்டிருந்தாங்க. அப்படி சான்சஸ் குறைவு. இந்த தரம் ஏதாவது ஒன்றுக்குலாம் கை வைப்பாங்க. 3 தொகுதிகளும் ஒன்று வரும் கண்டிப்பா. நிணநீ தொகுதி, சுவாச தொகுதி, சமீபாடு தொகுதி. இது இது அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்குது. உங்களுக்கு சுவாச தொகுதி 2025க்கு சமீபாடு தொகுதி, 2026க்கு நிணநீ தொகுதி. சில நேரம் குழப்பி உங்களுக்கு நிணநீ தொகுதியை தூக்கி போட்டாலும் போடலாம். அது அவ்வளவு கேஸ்ல 3 கேஸ் தானே இருக்குது. அதுல பின்ன அதை வந்துட்டு மெமரைஸ் பண்ணிடலன்னா நம்மளுக்கு என்ன வந்தாலும் எழுதக்கூடியதா இருக்கு. அதையும் பார்த்து வச்சு கொடுங்க. ஓகே, அடுத்தது இந்த முதலான நுகரி என்றா என்ன, துணையான நுகரி என்றா என்ன, புடையான நுகரி என்றா என்ன. ஓகே, சோ இதுல வந்துட்டு 3 டெபினிஷனையும் பார்த்து வச்சுக்கொள்ளும். ஓகே, நான் ஒரு உணவு சங்கிலி சொல்றேன். ஓகே, அதுல துணையான நுகரியை கண்டுபிடிங்க. ஓகே, ஒரு உணவு கேட்டுக்கொள்ளுங்களா. மோட் இல்ல, லைக் கரண்ட் இல்ல. புல், ஓகே, வெட்டுக்கிளி, 2வது வெட்டுக்கிளி, 3வது தவளை, 4வது பாம்பு. அவ்வளவுதான். இது இந்த துணையான நுகரி யார்? புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு. எப்படி கண்டுபிடிக்க துணையான நுகரி? அதாவது முதலான நுகரியை சாப்பிடுறாங்க துணையான நுகரி. இதுல உற்பத்தியாகி யாரு? புல். முதலாம் நுகரி என்ன ஃபர்ஸ்டா சாப்பிடுறாங்க யாரு? வெட்டுக்கிளி. முதலாவது சாப்பிடுறாங்க வந்துட்டு யாரு? வெட்டுக்கிளி. பின்ன 2வது சாப்பிடுறாங்க வந்துட்டு யாரு? 2வது சாப்பிடுற வெட்டுக்கிளியே வந்து சாப்பிடுறாங்க வந்துட்டு தவளை. ஏன்னா பின்ன துணையான நுகரியா வந்துட்டு யாரு இருக்க போறாங்க? தவளை இருக்க போறாங்க. அந்த தவளையை பிடிச்சி சாப்பிடுறாங்க புடையான நுகரியா இருக்கு. அதுல டிஃப்ரெண்டா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் அநேகமா வீர கேள்வி கிட்டத்துல வந்த கேள்வி எல்லாம் ஒரு பெரிய உணவு விலையை போட்டுட்டு எத்தனை அதுல வந்துட்டு துணையான நுகரி இருக்குது, எத்தனை புடையான நுகரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வளமையாக வந்துட்டு பார்த்தோம்னா துணையான நுகரி என்ன 3வது மட்டத்திலே இருக்கும். என்ன 1வது மட்டத்துல உற்பத்தியாகி இருக்கும், 2வது மட்டத்துல 1ஆம் படி நுகரி, 2வதுல துணையான நுகரி அல்லது 2ஆம் படி நுகரி வந்துட்டு இருக்கும். சோ அதுகளையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பின்ன வளமையா போடுற மாதிரி கேள்விகள் போட்டா நம்மளுக்கு எம்சிக்யூலே போடுவாங்க.
பட் இந்த தரம் ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி வந்துட்டு போடுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்தது உதாரணம் கேட்டிருக்கிறாங்க. துணையா அதுல எல்லாத்துக்கும் அவ்வளவு இது இல்ல. இதுல புடையான நுகரிகளுக்குரிய மத்ததுகளாம் மாறுபடலாம். புடையான நுகரிகளை பொறுத்த வரைக்கும் ஊனுணிகளாக பொதுவாக வந்துட்டு இருக்கும் பெரிய மீன்களும் பல்லூரு என்ற ஒரு வகையான விலங்குகளும் புடையான நுகரிகளாக வந்துட்டு அமையக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு புடையான நுகரிகளாக வந்துட்டு இருக்கும். சோ அடுத்தது வந்துட்டு உணவு வலை என்று சொல்லி சொன்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? இது உணவு சங்கிலியினுடைய டெபினிஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த உணவு வலையினுடைய டெபினிஷனும் முக்கியம். சோ நாங்க இந்த வரைவிலக்கண கேள்விகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். உங்களோட ரிசோர்ஸ்ல வந்துட்டு எப்படி இருக்குதோ ஒரு சின்ன வேர்ட் மாத்தாம அதே மாதிரி வந்துட்டு எழுத வேண்டி இருக்கு. ஓகே, சோ உணவு வலை. சோ என்ன சொல்ல போறோம், உணவு நாங்க நார்மலா வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறோம், அதாவது உணவு சங்கிலி எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உணவு வலை என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, சூழல் தொகுதி ஒன்றில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட ஊட்டத் தொகுதி, இதான் நம்மட ரிசோர்ஸ் டெபினிஷன். நாங்க ஷார்ட்டா விளங்கி நிறைய உணவு சங்கிலி சேர்ந்ததுதான் உணவு வலை. ஓகே, இந்த கேள்வி நம்மளுக்கு எம்சிக்யூ போடுறோம். ஒரு 5 உணவு சங்கிலிய போட்டுட்டு, ஓகே, ஒரு 5 உணவு சங்கிலிய போட்டுட்டு எது வந்துட்டு மிக வினைத்திறனான உணவு சங்கிலி அப்படின்னு கேட்பாங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஒரு உணவு சங்கிலி தரப்படுகின்ற இடத்துல எந்த உணவு சங்கிலி வந்துட்டு, ஓகே, எந்த உணவு சங்கிலி வந்துட்டு வினைத்திறனாக வந்துட்டு இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க எதை வச்சு, அதாவது ஓகே நான் சும்மா சொல்றேனே, ஒரு உணவு சங்கிலியில வந்துட்டு 3 இணைப்பு இருக்கு, இன்னொன்னு 4, 5, 6, 7 அப்படி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5 இணைப்பு இருக்குன்னு வைப்போம். சோ எது வினைத்திறனான உணவு சங்கிலியா எதை சொல்லுவீங்க? சில நேரம் வரலாம் நம்மளுக்கு இப்படியான கேள்வி கிட்டத்துல கேட்டது குறைவு. டேர்ம் எக்ஸாம் அதுல ரை பண்ணி இருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு உணவு சங்கிலி வினைத்திறனா இல்லையா? நம்மளுக்கு தெரியும், உணவு சங்கிலிகளினுடைய இணைப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க சக்தி இழப்பு கூடும். அதால வினைத்திறன் வந்துட்டு குறைவாக இருக்கும் என்று சொல்லி காய்ச்சிருக்கோம். இணைப்புகளினுடைய எண்ணிக்கை வந்துட்டு எங்கெங்க குறைய இருக்கும், இணைப்புகளினுடைய எண்ணிக்கையானது எங்கெங்க வந்துட்டு குறைய இருக்குதோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வினைத்திறனானதா இருக்கு. சோ 3 இணைப்பு இருக்கிறதான் வந்துட்டு வினைத்திறன் உயர்வானதாக வந்துட்டு இருக்கும். இப்படியான கொஸ்டின்ஸுமே வந்து நம்மள்ட்ட கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது 23வது கொஸ்டினை பாருங்க. உணவு சங்கிலியினுடைய ஒரு போஷணை மட்டத்துல இருந்து அடுத்த போஷணை மட்டத்திற்கு கடத்தப்படுகின்ற சக்தி இழப்பு எவ்வளவு கேட்டிருக்கிறாங்க. சோ அந்த வகையில வந்துட்டு நாங்க கழிச்சிருக்கோம், இல்ல கணக்கும் பார்த்திருக்கிறோம், ஃபுல் பேப்பர் கதைக்கக்கூடிய இதுல கணக்கும் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு கழிச்சிருக்கோம்? 10% தான் கடத்தப்படும். ஒரு போஷணை மட்டத்திலிருந்து அடுத்த போஷணை மட்டத்துக்கு போற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 10% சக்தி தான் வந்துட்டு கடத்தப்படும் சொல்லி காய்ச்சிருக்கோம். அதே மாதிரி 90% சக்தி இழப்பு ஏற்படும் சொல்லி கதைச்சிருக்கோம். 90% சக்தி இழப்பு ஏற்படும் சொல்லி காய்ச்சிருக்கோம். சோ சக்தி இழப்பு எத்தனை பெர்சன்டேஜ் சொல்றாங்க? இதுல வச்சு நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஸ்ட்ரக்சருக்காக மட்டும் டிசைட் பண்ணல. சோ இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்க எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்காக சேர்த்து தான் இது பண்ணிருக்கோம். அதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள். சோ இந்த பெர்சன்டேஜை மாத்தி கீத்தி ஏதாவது போட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க 24வது, உணவு சங்கிலி நீண்டதாக காணப்படும் போது அதன் வினைத்திறன் குறைவாக காணப்பட காரணம். நாங்க காய்ச்சிருந்தோம், ஒரு இணைப்பு ஒரு உணவு சங்கிலியில வந்துட்டு இணைப்புகளினுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிக்க 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 வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? அதுல வினைத்திறன் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். நாங்க கதைச்சுதானே, ஒரு போஷணை மட்டத்துல இருந்து அடுத்த போஷணை மட்டத்துக்கு கடத்தப்படுற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னா 90% சக்தி இழக்கப்பட்டு, உதாரணமாக ஒரு உற்பத்தியாகில ஒரு 1000 ஜூல் சக்தி உற்பத்தி செய்யப்படுதுன்னா முதலாம் வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு போகும்? எவ்வளவு 1000 ஜூல்டா 100 ஜூல், 2வது ஆளுக்கு 10 ஜூல், அடுத்த ஆளுக்கு 1 ஜூல், 1 ஜூல். பின்ன இணைப்புகளினுடைய எண்ணிக்கை கூட 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 கடத்தப்படுகின்ற சக்தியினுடைய அளவு வந்துட்டு குறைவடைஞ்சு கொண்டு போகும். இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வினைத்திறன் வந்துட்டு குறைவடைஞ்சு கொண்டு போகும் சொல்லி சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ கவனமா சில நேரம் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கலாம். ஆனா இந்த ஐடியாவை வச்சு நம்மளுக்கு ஒரு எம்சிக்யூ கேள்வி வந்து டிசைன் பண்ணலாம். ஒரு 5 உணவு சங்கிலிய போட்டுட்டு எது வினைத்திறன் ஆனது, வினைத்திறன் குறைஞ்சது அப்படியான ஏதாவது கேள்விகள் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பின்ன நாங்க எதை வச்சு வினைத்திறன் என்ற விஷயத்த வந்துட்டு சொல்ல போறோம்?
இதை வச்சு வினைத்திறன்ன்ற விஷயத்த வந்துட்டு சொல்ல போறோம். அதாவது நம்ம எது உணவு சங்கிலியின் இணைப்புகள் குறைவோ அங்க வந்துட்டு அதிக அளவான சக்தி வந்துட்டு இருக்கும். சோ அதான் வந்துட்டு வினைத்திறனான சொல்லப்படும். அடுத்தது சூழலியல் பூம்பகங்கள். இத இதுவரைக்கும் நாங்க பார்த்ததுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இதுவரைக்கும் பார்த்ததுக்குள்ள வந்துட்டு எஸ்ஏ பகுதிக்குள்ள போடுற மாதிரி ஒன்றும் வரையில. அந்த சுற்றாடல் உயிரியல்ற முக்கியத்துவம் அது போட மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பட் இந்த தரம் ஓகே, உங்களோட என்வாயன்மெண்டலுக்குரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளைக்கு அப்லோட் ஆகும். ஓகே, சோ அதுல வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு ஷோர்ட் நோடாக இருக்குது. சூழலியல் பூம்பகம் சான்சஸ் இருக்கு. எவ்வளவு ஒரு இடத்துல இது வரும் இந்த தரம். மேபி அது ஒரு சூழலியல் பூம்பகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியான அப்படியான ஸ்டேட்மெண்ட் ஆகவும் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாகவும் இருக்கலாம், ஏதாகவும் இருக்கலாம். மேபி ஒரு ஷோர்ட் நோட் தூக்கி போட்டாலும் போடலாம். இந்த சூழலியல் பூம்பகம் என்ற துண்டு வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பகுதியாக வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு ஒரு வடிவா பார்த்து வச்சுக்கொள்ளும். சரிதானே? நீங்க எஸ்ஏவிலே பார்த்து வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, என்ன கேட்டீங்க? உயர்மட்டம்னா என்னன்னு கேட்டீங்க? இப்ப நார்மலா வந்துட்டு ஒரு உணவு சங்கிலியில வந்துட்டு அடுத்தடுத்த மட்டங்கள் எல்லாமே வந்துட்டு உயர்மட்டம்னு சொல்லி சொல்லுவோம். ஆரம்பத்தில் இருக்கிறார்கள் வந்து தாழ் மட்டம்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே இருக்கிறார்கள் வந்துட்டு உயர்மட்டம். உணவு சங்கிலி போக 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 உயர்மட்டம், உயர்மட்டத்துக்கு போக 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 சக்தியினுடைய அளவு வந்துட்டு குறைஞ்சு கொண்டு போகும். சரி, ஓகே. சோ இப்ப 25வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். சூழலியல் பூம்பகத்துல டெபினிஷன் கேட்டிருக்கிறாங்க. மேபி சான்சஸ் இருக்கலாம். ஓகே, ஷோர்ட் நோட் வியூலே பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சூழலியல் பூம்பகம் வந்தா என்ன எழுதும்? ஆனா நான் நினைக்கல எல்லாத்தையும் அப்படி ஒருமிக்க ஷோர்ட் நோட்டுக்கு போட மாட்டாங்க. சில நேரம் நாங்க கதைச்சிருக்கோம் தானே, சூழலியல் பூம்பகத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான இது இருக்கு. எண் பூம்பகம், சக்தி பூம்பகம், உயிர்த்திணிவு பூம்பகம் 3 இருக்கலாம். அதுல ஏதாவது ஒன்று ஷோர்ட் நோட்டுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி ஸ்ட்ரக்சருக்கு வந்தா இதை கேட்கலாம் உங்கள்கிட்ட. எங்களோட 25வது கேள்வியை சூழலியல் பூம்பகம் என்னன்னு சொல்லி. சோ அங்கிகள எண்ணிக்கையை வச்சு, அங்கிகள உயிர்த்திணிவை வச்சு, அங்கிகளினுடைய உற்பத்தி திறன் என்பவற்றை வச்சு, ஓகே, என்பவற்றினது ஒவ்வொரு போஷணை மட்டத்தினதும் வரைவு ரீதியான பிரதிபலிப்புகள் சூழலியல் பூம்பகம் எனப்படும். இதான் எங்களோட ரிசோர்ஸ் டெபினிஷன். ஓகே, அப்டேட் புக் படி. ஓகே, நான் பழைய புக்ல ஏதோ பிள்ளை இருக்கு நினைக்கிறேன். இதுல நீ புக் படி வந்துட்டு படிச்சுக்கொள்ளணும். சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கவனமா டெபினிஷன் இதற்கு அப்புறம் சத்தியமா தெரியாது. உணவு சங்கிலியா இருக்கலாம், உணவு வேலையா இருக்கு, ஏதாவது ஒரு 4 கேள்வியோ ஒரு கேள்வி டெபினிஷனா இருக்கும். இந்த டெபினிஷனாகவும் இருக்கலாம், மேபி சூழலியல் பூம்பகமாகவும் இருக்கலாம். நாங்க எம்சிக்யூ பார்த்தது கூடதான் பண்ணி சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரி, அந்த வகையில சூழலியல் பூம்பகத்தினுடைய வகைகள் என்னன்னு கேட்டுருக்காங்க. சக்தி கும்பகம், எண் கும்பகம், உயிர்த்திணிவு கும்பகம். ஓகே, அடுத்தது சக்தி கும்பகம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் என்ன சக்தி கும்பகம். இப்ப நாங்க கதைஞ்சுதானே உற்பத்தியாக்கில வந்துட்டு 1000 ஜூல் சக்தி இருக்குண்டா அடுத்த ஆளுக்கு வந்துட்டு 100 ஜூல், அடுத்த ஆளுக்கு 10, அடுத்த ஆளுக்கு 1 ஜூல், அப்படிதானே கடத்தப்படும் கழிச்சிருக்கிறோம். சோ இப்படி ஒவ்வொரு போஷணை மட்டத்திலையும் எவ்வளவு சக்தி வந்துட்டு காணப்படுது அது தொடர்பான பிரதிபலிப்பு தான் வந்துட்டு இந்த சக்தி கும்பகம்னு சொல்லப்படும். ஒவ்வொரு போஷணை மட்டங்களில் உள்ள சக்தியின் அளவை பிரதிபலிக்கும் கும்பகம் சக்தி கும்பகம் எனப்படும். ஓகே, இது நான் உங்களோட ஃபுல் பேப்பர்லயும் நிறைய தரம் ஸ்டேட்மெண்ட் ஃபுல் பேப்பர்ல வச்சு நிறைய தரம் சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். சக்தி கும்பகமானது எப்போதும் நிமிர்ந்ததாகவே காணப்படும். எப்போதும். இப்ப தாழ் போஷணை மட்டத்துல எப்பயுமே உயர் சக்தி இருக்கும். மேல போக போக உயர் போஷணை மட்டத்துக்கு போக 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 சக்தி வந்துட்டு எப்பயுமே குறைஞ்சு கொண்டு போனா தான் இப்படி ஒரு முக்கோண மாதிரி இருக்கும். எப்பயுமே நேரா இருக்கும்னு காய்ச்சிருக்க. சக்தி கும்பகம் எப்போதும் நேராக இருக்கும். நாங்க மத்த கும்பகங்களுக்கு இப்படி நாங்க சொல்லலாம். எண் கும்பகத்துக்கும் சரி, உயிர்த்திணிவு கும்பகத்துக்கும் சரி இப்படி சொல்லலாம். பட் கிளியரா நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க, சக்தி கும்பகம் வந்துட்டு ஒரு நாளும் தலைகீழா இருக்காது. அதாவது கூடிக்கொண்டு போகாது சக்தி. நாங்க கதைச்சுதானே ஒவ்வொரு போஷணை மட்டத்திலையுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 90% சக்தி இழப்பு நடந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி கழிச்சிருந்தோம். பின்ன கண்டிப்பாகவே அடுத்தடுத்த போஷணை மட்டங்களுக்கு போக 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 சக்தி வந்துட்டு நெஞ்சு கொண்டு போக குறைஞ்சு கொண்டே போகும்னு சொல்லி கதைச்சிருக்கலாம். சோ இது ஒரு மார்க் பண்ணுங்களா. சக்தி கும்பகத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி கும்பகம் வந்துட்டு எப்பயுமே வந்து நேராத்தான் வந்துட்டு இருக்கு.
பாருங்க, அதற்குரிய ரீசனை கேட்டிருக்காங்க 28வது கேள்வியாக. சக்தி கும்பகம் எப்பொழுதும் நிமிர்ந்ததாக காணப்பட காரணம் யாது? ஏன் எப்பயுமே வந்து நிமிர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், சக்தி பாய்ச்சலின் போது ஒவ்வொரு போஷணை மட்டத்திலையும் கணிசமான அளவு சக்தி வந்துட்டு இழக்கப்படுது. சோ இதால வந்துட்டு சக்தி கும்பகம் வந்து நிமிர்ந்ததாக காணப்படுது. நம்மளுக்கு அப்படி இல்லாட்டி பெர்சன்டேஜோட மென்ஷன் பண்ணுங்க. 90% சக்தி இழக்கப்படுறதால ஓகே, கணிசமான அளவு சக்தி இழக்கப்படுறபடியா வந்துட்டு எப்பயுமே நிமிர்ந்தபடியா தான் இருக்கும். அடுத்தது எண் கும்பகம். சோ எண் கும்பகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை அடிப்படையா வச்சு வரைகிறது. இப்ப உதாரணமாக புட்கள்ற அளவு எவ்வளவு இருக்குது, அதை சாப்பிடுற வெட்டுக்கிளி எத்தனை இருக்குது, அதை சாப்பிடுற தவளை எத்தனை இருக்குது, அப்படி என்றதை வச்சு இது செய்யறது. சோ அடுத்து தொடரும் போஷணை மட்டங்கள்ல முதலான உற்பத்தியாளர்கள், தாவர போஷணையாளர்கள், ஊனுணிகள் என்பவற்றினுடைய எண்ணிக்கையை குறித்து வரைகின்ற கும்பகத்துக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் எண் கும்பகம். இதுல ஒரு சின்ன மாற்றங்கள் எங்களோட ரிசோர்ஸ்ல செஞ்சுக்கலாம். பழைய புக்ல இந்த எண் கும்பகங்களினுடைய வகைகள், நேரான எண் கும்பகம், அதே மாதிரி தலைகீழான எண் கும்பகத்துக்கு உதாரணம், அடுத்தது குழம்பி இருக்கிற எண் கும்பகம், அப்படி வந்து 3க்கும் உதாரணம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் ஒன்றுமே எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் எண் கும்பகத்துல டெபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். எண் கும்பகம் ஓகே, இப்படி ஒரு டைப் எண் கும்பகம், இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட். எண் கும்பகமானது எப்போதும் ஒன்று நேரானதாகவோ அல்லது தலைகீழானதாகவோ காணப்படலாம். ரைட் ஓ ராங்? எப்பயுமே நேரானதாகவோ தலைகீழானதாகவோ காணப்படலாம். ரைட் ஓ ராங்? ஓகே, இது நம்மளுக்கு இல்ல, பட் தெரிஞ்சிருக்கணும். சில நேரம் ஸ்டேட்மெண்ட் போட்டா என்ன மாதிரி சரி நீங்க ரைட்னு சொல்றீங்க, பின்ன அது ரைட்டா பின்ன எண் கும்பகங்கள் 2 வகைப்படும். ரைட் ஓ ராங்? அது இப்பயும் இருக்குது. இந்த நேரான நிமிந்த கதை கிளவிய இப்ப அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இந்த விஷயம் இருக்குது. எண் கும்பகம் 2 வகைப்படும். 2 வேணா, ஒன்று நேர், அடுத்தது நேரா இருக்கும், அதே மாதிரி எதிரா இருக்கும். என்ன மாதிரி எத்தனை அது மென்ஷன் பண்ணிருக்காங்க ரிசோர்ஸ்ல. எத்தனை? 3 வகை. ஒன்று நேரான கும்பகமும் இருக்கலாம், தலைகீழான கும்பகம் இருக்கலாம், அப்படி குழம்பியும் இருக்கலாம், நடுவுல கூட மேல குறைய கீழே குறைய அப்படியும் இருக்கலாம். சோ 3 டைப் இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சு கொடுங்க. நாங்க பேப்பர்லையும் கதைச்சு இருந்தோம். எண் கும்பகம் வந்துட்டு 3 டைப் இருக்குன்றதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சோ என்ன சொல்ல போறோம், அதுல டெபினிஷன் மட்டும் தான் நீங்க போட்டிருக்கிறேன், அது ஒருக்கா பார்த்து வச்சு கொள்ளுங்க. அடுத்தது உயிர்த்திணிவு கும்பகம். உற்பத்தியாளர் மட்டத்தில இருந்து உயர் போஷணை மட்டம் வரைக்கும் இருக்கிற உயிர்த்திணிவு குறித்து வரைகிற கும்பகம் தான் உயிர்த்திணிவு கும்பகம். இங்க இந்த ஸ்ட்ரக்சருக்காக வந்து அதுல டெபினிஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனா 3 கும்பகத்துல ஏதாவது ஒன்றை தூக்கி ஷோர்ட் நோட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். பின்ன நீங்க இந்த சூழலியல் கும்பகம் என்ற செக்ஷனை வந்துட்டு எஸ்ஏவிலே படிச்சு வச்சு கொள்ளுங்க, வடிவா வந்தா எழுதுற மாதிரி. சரிதானே? ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 3 டெபினிஷன் முக்கியம். யாரு நேரா இருக்காங்க, யாரு தலைகீழா இருக்காங்க, யாரு ஒருபோதும் தலைகீழா இருக்க மாட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை வச்சு நம்மள்ட்ட கொஸ்டின்ஸை வந்துட்டு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு அங்கால முக்கியமான பகுதி வந்துட்டு போகுது. ஓகே, இப்படி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டே இல்ல. நேற்று ஒரு வேலை சொன்னேன். என்ன வேலை? 2, 4, 6, 8 பேர் இருக்காங்க. இந்த பயம் சம்பந்தமாக, அதாவது உலகத்துல வந்துட்டு என்னென்ன உயிரின கூட்டங்கள் இருக்குன்றது தொடர்பான விஷயம் ஒரு 8 பயோம்ஸ் இருக்குது. இதை நீங்க சும்மா படிக்கலன்னு சொல்லிச்சுன்னா இதை மாதிரி அதிகமான பகுதியா ஒன்றும் இருக்காது. அடுத்தது முதலாவது பயோம்ஸை படிச்சு கொண்டு போகலாம், அடுத்த பயோம்ஸ் நம்மளை பற்றி வெப்படி எல்லாமே மறந்து போயிடும். நீங்க இதுக்காக ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகே, சோ கிரியேட் பண்ணாக்கள் எனக்கு ஒரு அனுப்புங்க. அதை வந்துட்டு மத்தாக்களுக்கும் சென்ட் பண்ணி விடலாம். அதை மத்தாக்களும் எழுதி கொள்வாங்க, எல்லாரும் பயனடைஞ்சிட்டு போய். ஓகே, கிரியேட் பண்ணாக்களே எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடு. சரிதானே? சோ இதுல வந்துட்டு அந்த 8 பயோம்ஸையும் போடுங்க. ஓகே, 8 பயோம்ஸினுடைய லொகேஷன் எங்க இருக்குது உலகத்துல வந்து அப்படி இதைத்தான் அநேக மக்கள் இந்த லொகேஷன் தான் கூட கேட்கிறாங்க. இப்ப கிட்டத்திலே கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த பூமத்திய கோட்டில இருந்து ஒரு பறவை வந்துட்டு பறந்து போகுது. ஓகே, பறந்து போகுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு என்னென்ன சூழல் தொகுதியோ பார்த்துட்டு போகுது, அதை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் எம்சிக்யூல ஏபிசிடி டைப் கொஸ்டின் போட்டோம் கிட்டத்துல. சோ அந்த லொகேஷன் கடுமையும் போட்ட. அடுத்தது 8 பேர்ல மழை வீழ்ச்சி என்ன, 8 பேர்ல வெப்பநிலை என்ன, 8 பேரினுடைய அந்த 8 பயம்ஸினுடைய 8 பயம்ஸ்லயும் என்ன விலங்குகள் கூட இருக்குது, என்ன தாவரங்கள் கூட இருக்குது, தாவரங்கள் சொல்லி இருப்பானுங்கள்னு சொல்லி சொன்னா அந்த சூழல் தொகுதிக்குரிய இசைவாக்கம்னு சொல்லி அந்த தாவரத்துல இசைவாக்கம்னு சொல்லிப்பான, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபைனலா இறுதியாக வந்துட்டு அந்த
சூழல் தொகுதி வந்துட்டு என்னென்ன காரணத்தால வந்துட்டு அழிவடையுதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஏழையும் கொண்டு ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணாங்களே எனக்கு ஒருக்கா சென்ட் பண்ணுங்க. ஓகே, மற்ற ஆளுக்கும் சென்ட் பண்ணி விட அதை பதவி எழுதி கொண்டு. ஓகே, இதை சும்மா படிக்கலன்னா கடைசி வரைக்கும் மெமரைஸ் பண்ண மாட்டேன். அண்ணன் அதால படிச்சு கொண்டு இதால மறந்து கொண்டு போகும். ஸோ நீங்க படிக்க கூட ஒப்பிட்டு படிக்க 8 பேர் லொக்கேஷனும் என்ன, 8 பேர் மலை வீழ்ச்சியும் என்ன. சோ அப்படி ஒப்பிட்டு படிச்சா மட்டும்தான் இது ஞாபகத்துக்கு. இப்ப நாங்க ஸ்ட்ரக்சருக்கா இதுல போட்டிருக்கிறத பார்த்து கொண்டு போவோம். இந்த வேலையை செய்யும். படிக்க போல ஒவ்வொரு பயம்ஸா படிக்காம இப்படி படிங்க. நம்மளுக்கு சில நேரம் 8 பயம்ஸ்ல ஏதாவது ஒரு பயம்ஸ ஷோர்ட் நோட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சூழலியல் கும்பகம் முதலாவது தந்திருக்கிறேன் நேசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 2வது இதா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னத இந்த பயம் செட் எதுன்னு தெரியாது, எதுவும் போடலாம். அயன மண்டல மலைக்க நம்ம ஒன்று இருப்போம், அதை ஒண்ணு போட்டுருவானுங்க. பாலைவனம் போட மாட்டான்னு நினைக்கிறேன், கிட்டத்துல வந்தது. அடுத்தது வந்த கேள்விகள் எல்லாத்தையும் தூக்குங்க. 2018 பிறகு வந்த கேள்விகள் ஏதாவது இருக்குமானா அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராத கேள்விகள் எல்லாத்தையுமே பாருங்க. சரிதானே? சோ நம்மளுக்கு என்னது, இது 8 பேருக்கும் அந்த டயக்ராம் போட்டு வச்சோம்னு சொல்லிச்சுன்னா என்ன வந்தாலும் அந்த விஷயம் மட்டும் எழுதிட்டோம்னாலே பெரும்பாலான மார்க்ஸ் வந்துட்டு வந்துருக்கு. சோ படிக்கக்குள்ள அப்படி படிங்க, அப்படி படிச்சா மட்டும் ஞாபகத்துல வச்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. சரி, 31வது கேள்வி பயம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, உயிரின கூட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு பயம்ஸ்ன்றது ஒரு புவியியல் பிரதேசம், ஒரு குறிப்பிட்ட தாவரங்களால நிரம்பின சிறப்பிக்கப்படுற ஒரு குறிப்பிட்ட ஒரு புவியியல் பிரதேசம். பாருங்க, குறித்த சுற்றாடலுக்கு இசைவாக்கம் அடைந்த ஆட்சியான தாவர வர்க்கத்தால் சிறப்பிக்கப்படுகின்ற பரந்துபட்ட புவியியல் பரந்துபட்ட புவியியல் பரப்பிலான பகுதி உயிரின கூட்டம் எனப்படும். மேபி உயிரின கூட்டம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, டிஸ்டர்ப் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க. அதுல சும்மா போடணுன்றதுக்காக வெளி போட்டுருக்குது. பட் நம்மளுக்கு இதை வந்துட்டு போடலாம். இந்த பயம்ஸ்ல டெபினிஷனை பார்த்து வச்சு, உணவு சங்கிலிட டெபினிஷன், உணவு வலையிட்ட டெபினிஷன், முதலான உற்பத்தியிட்ட டெபினிஷன். இந்த டெபினிஷன்ல ஏதாவது ஒன்று போட, எதை போடுவாங்க தெரியும், ஏதாவது ஒன்று போடுவாங்க. சோ கவனம் இல்லாத டெபினிஷனையுமே வந்துட்டு வடிவா பார்த்து வச்சுக்கொள்ளும். 32வது ஓகே, உதாரணம் போட்டு அயன மண்டல காடு, அதுல 2 இருக்குது. அயன மண்டல மலைக்காடுகள், உலர் காடுகள் 2. சவன்னா, பாலைவனம், பரட்டை காடு, இடைவெப்ப வலய புன்னிலம், இடைவெப்ப வலய அகன்ற இலைக்காடுகள், வடகும்புலி காடுகள் தந்துறாங்க. மேபி அவியோட நம்மளுக்கு தெரிஞ்ச 3 எம்சிக்யூல ஒரு எம்சிக்யூ இலங்கையினுடைய சூழல் தொகுதி இந்த பயம்ஸ் 2ல ஏதாவது உண்டு வரும் போட்டு அதுல ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். சில நேரம் விலங்கு கேட்பாங்க, சில நேரம் தாவரத்தை கேட்பாங்க, சில நேரம் அதோட லொகேஷனை கேட்பாங்க. சோ அப்படி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அது ஒன்று இலங்கையில சூழல் தொகுதியில கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி பயம்ஸ்ல கேட்பாங்க. 2ல ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வரும். சரி, அந்த வகையில இனி ஒவ்வொரு ஆக்களா படிச்சு கொண்டு போறோம். ஓகே, கவனம், இது சும்மா மெமரைஸ் பண்ணல, மெமரைஸ் ஆகலாம். சும்மா இப்படி படிச்சு கொண்டு போகலாம். ஆனா கொஞ்சம் 2வது 3வது பயம்ஸ் படிக்கக்குள்ள வந்துட்டு குழம்பும். கிளியராவே வந்துட்டு அந்த சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ அயன மண்டல காடுகளோட லொகேஷன். சோ அயன மண்டல காடுகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரியும், இந்த பூமியில மத்திய பகுதி, இந்த பூமத்திய ரேகைன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பூமத்திய ரேகைக்கு அண்மித்த பகுதிகள்ல வந்துட்டு இருக்கு. பின்ன இந்த ஒரு பறவை வந்துட்டு பூமத்திய கோட்டில இருந்து போகுதுண்டா, அது பாக்குற முதலாவது இதாக வந்துட்டு இந்த அயன மண்டல காடுகள் வந்துட்டு இருக்கு. சோ இந்த அயன மண்டல காடுகளை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குன்னு காய்ச்சிருந்தேன். ஒன்று அயன மண்டல மலைக்காடுகளும் இருக்குது, அயன மண்டல உலர்காடு. 2 டைப் இருக்கு, அயன மண்டல மலைக்காடுகள், அதே மாதிரி அயன மண்டல உலர்காடுகள் என்று சொல்லி 2 வகையான காடுகள் வந்துட்டு இருக்குது. சோ இன்னும் ஒரு வேலையும் செய்யணும். இதுதான் நம்மளோட பயம்ஸ்ல வந்துட்டு இதுவரையிலும்னு சொல்லலாம். பட் கூட சான்ஸ் வந்துட்டு நம்மளோட முதலாவது எஸ்ஏ ஃபுல் பேப்பர்லயுமே வந்து இந்த கடிதான் போட்டிருந்தேன், இந்த அயன மண்டல மலைக்காடுகள் அல்லது இந்த அயன மண்டல மலைக்காட்டுக்கும் அயன மண்டல உலர்காட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க அந்த அட்டவணையை தாண்டி. ஏன்னா நாங்க ஃபுல் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்து காய்ச்சிருந்தோம், இந்த அயன மண்டல மலைக்காட்டையும் அயன மண்டல உலர்காட்டையும் ஒப்பிட்டு. சோ கிளியராவே ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க அயன மண்டல காடுகள்னு சொல்ல போறோம். பாருங்க, அயன மண்டல மலைக்காட்டினுடைய மலைவீழ்ச்சியை வந்துட்டு பார்த்தோம்னா 2000 கடும் உயர்வான மலைவீழ்ச்சியா இருக்கும். இந்த காட்டுல வந்துட்டு உலர்ந்த காலம்ன்றதே இல்லை. அவையே ஃபுல்லாவே வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டே இருக்கும் பெரும்பாலும். அயன மண்டல உலர்காடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மழை வீழ்ச்சி குறையும். 1500 தொடக்கம் 2000. இப்ப ஒரு பயம்ஸ்னா 2000 தொடக்கம் 4000 அதுக்கு 1500 தொடக்கம் 2000 வந்து படிச்சிடலாம். இது நாங்க 8 பயம்ஸுக்கும் அவ்வளவு மழை வீழ்ச்சியும் பாடமாக்கணும்,
அங்கால இலங்கையில சூழத்தொகுதியில காடுகள் அவ்வளவுக்கும் பாடமாக்கணும். அங்கால இன்னும் நிறைய நாப்படி என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் இருக்குது. சோ 15, 16 மலை வீழ்ச்சிகள் பாடமா கூட எதுக்கு எதுன்னு சொல்லி மறந்து போய் இந்த ஒரு படத்துல விஜய் வந்துட்டு பிட் அடிச்சு கொண்டு போவான். எந்த பிட்டு எங்க வச்சேன்னு சொல்லி மறந்து போயிருமா இருக்கு என்ன, அது மாதிரி கேஸா போயிட்டு. சோ கொஞ்சம் அந்த என்னது அட்டவணை பண்ணி படிச்சிருந்தா தானே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இருக்கும். இப்படி படிக்க வேணாம், சும்மா பார்த்துட்டு போங்க, இப்படி பார்த்துட்டு போங்க கவனம். ஓகே, அடுத்தது இந்த பிட்டு கதை வந்தபடியே சொல்றேன். இப்போ சில நேரம் ஓ லெவலுக்கு எல்லாமே வந்துட்டு சில நேரம் பக்கத்துல கேட்டு எழுதிருப்பியல், இது செஞ்சு எழுதிருப்பியல், அந்த சட்டையெல்லாம் ஏ லெவல்ல வச்சுக்கொள்ளாங்க. சோ ஏ லெவல்ல வந்துட்டு மார்க் பண்ணா எழுதல எக்ஸாம். சில நேரம் ஓ லெவல்ல நீங்க ஹெல்ப் பண்ண, நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஓ லெவல்ல. ஆனா ஏ லெவல்ல வந்துட்டு அப்படி செய்யல, கஷ்டம். ஓகே, ஏ லெவல்ல வந்துட்டு அப்படி செய்யலாம். எங்களோட இதுல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தவன், அப்படியே சொல்ல விரும்பல, என்ன ஃப்ரெண்ட் கூடி இருந்தான். ஸோ அவன் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் பயாலஜி பாடம் வளமையா வந்துட்டு இப்ப கெமிஸ்ட்ரி அது எழுதுகள்னு சொல்லி சொன்னா கேட்பா. பின்ன அன்னைக்கு பயாலஜி அந்த முதலாவது நாள் பயாலஜி டேர்ம் எக்ஸாம்ல எல்லாம் விட மாட்டான், சொல்லி தருவாங்க. பின்ன நானுமே என்ற அளவு பக்கத்துல ஹெல்ப் பண்றேன். அன்றைக்கு எம்சிக்யூலையும் கேட்டோம், அப்படியும் ரிஸ்க் தான் அப்படி சொல்லி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லல. என்ன மாட்டினா எல்லாமே போயிடு. செகண்ட் பார்ட்ல கட்டும் சிட்டி போட எனக்கு முன்னால சந்தோஷமா சார் எழுதுது இல்ல, என்னடா வயசே வர கஷ்டமா வந்துட்டு ஃபர்ஸ்டே எழுத போல, படிச்சது வேற இல்லை, வேற ஏதோ வெளியே வைக்கிட்டாங்க. பின்ன சொன்னா அவர் சந்தோஷமா எழுதுறான். உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம அந்த அந்த தரம் 3 பாஸ் 2013ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் நாளினது பாஸ் பேப்பர் கல்வி ஃபுல்லா அவத்துக்குள் இந்த பாஸ் பேப்பர் கல்வி புக்கை கிழிச்சிட்டு வந்து எஸ்ஏ புக்கை கிழிச்சிட்டு வந்து வச்சிருக்கா உள்ளுக்குள்ள. ஆள் எடுத்து எடுத்து பார்த்து சார் வந்து எழுது. டேர்ம் எக்ஸாம்லாம் அப்படி செய்யறான்னு பார்த்தா ஃபைனலுக்கே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு வேறு அவர் பிடிச்சிட்ட இப்படி எடுத்து கொண்டு எழுத போல. இன்னும் பின்னுக்கு வந்தவன் கவனிக்கல, பிடிச்சிட்ட பிடிச்சா என்ன எழுப்பி வச்சுட்டா. சரி தம்பி அந்த ரெட் பென் எடுத்துட்டு மார்க் பண்ணுவோம். இப்போ வேற இதே போயிட்டு அநியா மார்க் பண்ண 5 வருஷம் வீட்டுல எல்லாருக்கும் என்ன செய்யறான்னு தெரியா லூசர். இப்படி 6 ஃபைனல் எக்ஸாம் எடுத்து வந்து எழுதுவாங்களா? ஓ லெவலா, இது ஓ லெவல் மாதிரியா? பிடிச்சா சரி செஞ்சு விடுவாங்க. பட் ஏ லெவல்ல ஒரு சின்ன மார்க்ஸ்க்கு வந்துட்டு கூட கூட்ட மாட்டாங்க. இது செஞ்சு போட்டு என்ன செய்யறது செஞ்சு போட்டு உலர தொடங்கிட்டான். விடுங்க சார் உலர தொடங்கிட்டான். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்தா இன்னும் எடுக்கான். பெண்ணியனுக்குள்ள இருந்து இன்னும் வருது, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்த எழுதண்டு கூட. அவரு நல்ல மனுஷன் கூட பாவத்துக்கு விட்ட அப்படியும் இல்ல. அப்படி நம்மளுக்கு நல்ல மனுஷன்கள் வராது, அங்க போய் இப்படியான வேலைகள் ஒன்றையும் செஞ்சிடறேன் எழுதுறாங்கன்னு சொல்றேன். ஓகே, நம்மட அடி நம்ம வந்த மாண்டி இருக்கணும். இந்த ஓ லெவல்ல பிடிச்சிருன்னு எனக்கு ஹெல்ப் பக்கத்துல இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணி செஞ்சு கொடுப்பேன். அங்க வந்து கடும் இதா இருப்பாங்க. சோ நம்மளோட கால கஷ்டம் மாட்டினா பிரச்சனை தான். ஓகே, நான் கவனமா இருக்கணும். ஸோ அப்படி லெவல நம்மள ஏன்னா இது நம்மளோட லைஃப், ஏ லெவல்ன்றது நம்மளோட லைஃப், அதை வச்சுதானே எல்லாம் தீர்மானிக்க போகுது. ஸோ சின்ன சின்ன இதுகள் கூட நம்மளோட மொத்த லைஃபையும் பாதிச்சிடலாம். ஸோ அப்படியான விஷயங்கள் ஒன்றும் செய்யாதுங்க. ஓகே, அவனுக்கு பரவாயில்ல சி வந்தது, பயாலஜி சி வந்தது நினைக்கிறேன், ஒரு மாதிரி எழுதிட்டார். ஆனா இங்கால வந்துட்டு இதுகள் இல்லை, அங்கே உங்களோட சைடு இது எல்லாம் வந்து கடும் ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. ஓ லெவல்ல செஞ்ச விளையாட்டு எல்லாம் ஏ லெவல்ல செஞ்சுறாங்க. ஓகே, நம்மளோட விஷயத்துக்கு வரும். அயனமண்டல மலைக்காட்டினுடைய மலைவீழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. 2000 தொடக்கம் 4000 இருக்கும். அது 1500 தொடக்கம் இன்னும் கொஞ்சம் மலைவீழ்ச்சி வந்துட்டு குறையும். அடுத்தது இங்க நோமலா வாட்சி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அயனமண்டல மலைக்காடு, ஓகே, அயனமண்டல காடுகளில் மக்களுங்களா, அயனமண்டல காடுகளில் உலர்காலம் இல்லை. ரைட் வரும். அயனமண்டல காடுகள் என்று மென்ஷன் பண்றான். அயனமண்டல காடுன்னா அதுக்குள்ள ரெண்டும் வரும். அயனமண்டல மலைக்காடும் வரும், அயனமண்டல உலர்காடு ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க அயனமண்டல காடுகள் என்று சொல்லப்படும். உலர்காலமே இல்லை அப்படி ஒரு கொமனா சொல்லலாமா? உலர்காலமே இல்லை அப்படி ஒரு கொமனா வந்து நாங்க சொல்லலாமா? அது சொல்லல. என்ன நாங்க என்ன கதைச்சிருக்கோம், அயனமண்டல மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு அவங்களுக்கு மலை வீழ்ச்சி வந்துட்டு கிடைக்கும்னு கதைச்சிருக்கிறோம். பட் அயனமண்டல உலர்காட்டுல தெளிவாக உலர்காலம் இருக்கும். ஒரு 6 to 7 மந்த் வந்துட்டு மழை பெய்யாத காலப்பகுதி ஒன்று இருக்கும்.
ஓகே சோ அந்த அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதான் கேட்டிருக்காங்க அயனமண்டல மழைக்காட்டின் உலர்காலம் எவ்வளவு உலர்காலம் மாதிரி இல்ல அயனமண்டல மலை ஓகே இப்படி போட்டா அயனமண்டல மழைக்காட்டுல உலர்காலம் இல்ல அயனமண்டல மழைக்காடு அயனமண்டல காடுகள் என்று மென்ஷன் பண்ணாம அயனமண்டல மழைக்காடுகளில் உலர்காலம் இல்லை அந்த மழை பெய்யாத காலப்பகுதி மாதிரி இல்ல அது ரைட் கவனம்னா கவனம் அயனமண்டல காடுகள் என்று பொதுவாக போட்டா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றா அதுக்குள்ள ரெண்டுமே இருக்குது அதுக்குள்ள ரெண்டுமே இருக்குது சோ கவனமா இருக்க வேண்டும் அயனமண்டல ஓகே அயனமண்டல காடுகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுக்குள்ள ரெண்டுமே இருக்கு அயனமண்டல மழைக்காடுன்னு சொல்லக்குள்ள அவர்ல மழை பெய்யாத டைம்ல வருஷம் ஃபுல்லா மழை பெய்யும் 2000 4000 மடப்பா இருக்கு ஓகே அயனமண்டல உலர்காடுகள்ல வந்து ஒரு 6 to 7 மந்த் வந்துட்டு மழை பெய்யாத காலப்பகுதி இருக்கு அடுத்தது வந்து நீங்க படிக்க கூட சும்மா போட்டு 6 தொடக்கம் 7 6 தொடக்கம் அப்படின்னு பாடம் ஓகே யோசிங்க அயனமண்டல மழைக்காடா முடிஞ்சா மழை பெய்ஞ்சு கொண்டு இருக்கு இங்க ஒரு 6 தொடக்கம் 7 மாசம் மழை பெய்யாத காலம் அப்படின்னு விளங்கினாதான் அங்க ஞாபகத்திலே இருக்கு நாங்க பாடமாக்கி கொண்டு போனோம்னு சொல்லி சொன்னா பாடமாக தான் வேணும் பாடமாக நம்ம சொல்லல பஸ் விலங்கு எடுத்து கூட மெமரைஸ் பண்ணுங்க இல்லாட்டி அது மறந்து அங்க போக அதுல டென்ஷனுக்கு மறந்து ஓகே அடுத்தது 38வது கேள்வி கேட்டிருக்காங்க அயனமண்டல உலர்காற்ற உலர்காலம் எவ்வளவு வந்து சோ கண்டிப்பாக உலர்காலம் மழை பெய்யாத காலப்பகுதி இருக்கும் 6 to 7 மந்த் இருக்கும் அடுத்தது சராசரி வெப்பநிலை கேட்டிருக்காங்க அவருக்கு கொஞ்சம் குறையே ஒரே மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது தானே அயனமண்டல மழைக்காட்டுல அதால அவருக்கு 25 தொடங்கும் 29 இவருக்கு 33 இது ஒன்றடா பாடமாக்கல எத்தனைக்கான பாடமாக்குற அவ்வளவு கஷ்டம் தான் வேற வழி இல்ல ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் வந்துட்டு அந்த அட்டவணையில இன்னும் ஒரு வேலை செய்யுங்க சிலர்களுக்கு வந்துட்டு இன்னும் ஏதாவது சிறப்பியல்புகள் சொல்லியிருப்பாங்க இப்ப ஆட்சியான தாவரம் யார் இருக்கிறாங்க அப்படி சில இயல்புகள் சொல்லியிருப்பாங்க சோ அதை மேலதிக சிறப்பியல்பு 8வது கொலமனை போட்டு அதுக்குள்ளயுமே வந்துட்டு புரிஞ்சு கொள்ளுங்க சோ இதுல ஆட்சியானது ரெண்டு இருக்கிற அயனமண்டல மழைக்காடு இருக்குது அயனமண்டல உலர்காடு ரெண்டு சேர்த்து அயனமண்டல காடுன்னு சொல்லப்படும் அயனமண்டல மழைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் பசுமையான தாவரங்கள் வந்துட்டு ஆட்சியான ஆக்கலாம் இலை உதிர்கின்ற தாவரங்கள் உலர்காலம் இருக்கிறோம் இலை உதிர்கின்ற தாவரங்கள் வந்துட்டு அயனமண்டல உலர்காட்டினுடைய ஆட்சியான தாவரமாக இருக்கு என்ன இலை உதிர்கின்றா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில இலை உதிர்கின்றதா என்ன ஆட்சியான தாவரம் என்றா கூடுதலாக வந்துட்டு இருக்கிறார்கள் ஆட்சியான தாவரம் என்றது வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கிறாங்களா இருப்பாங்க சரியா ஓகே லேப்டாப் சார்ஜ் எவ்வளவு ஓகே உங்களோட இருக்கட்டும் சரிதானே இந்த இரவைக்கு பார்ப்போமா இந்த இரவைக்கு ரீப்ரொடக்ஷன் இதை வந்துட்டு இரவைக்கு பார்ப்போம் ஓகே அடுத்தது இந்த இதை ஒரு கழுதி எடுங்க என்னது இலங்கை இந்த சூழல் தொகுதி அடுத்தது இது ரெண்டையுமே வந்து ஒரு கழுதி வச்சுக்கொள்ளுங்க சோழத்தோட இருக்கட்டும் ரெக்கார்டிங் கொஞ்சம் லேட்டா தான் அப்லோட் ஆகும் என்னோட கரண்ட் இல்ல 5 மணி தான் போடுவான்னு நினைக்கிறேன் அடுத்தது லப்பும் ஆஃப் ஆக போகுது ரெக்கார்டிங் கொஞ்சம் லேட்டா தான் வரும் இரவைக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் இதை செஞ்சு வைங்க இரவைக்கு பார்ப்போம் ஓகே தேங்க்யூ